தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழக கேரள எல்கையில் வைக்கப்பட்டுள்ள வெல்கம் டு கேரளா பெயர் பலகையால் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் இரு மாநில நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் உள்ளார். பிரபு, விவரங்கள் என்ன சொல்லுங்க? நீலகிரி மாவட்டம் கர்நாடகா, கேரளா மாநிலங்களை ஒட்டி அமைந்துள்ளதால் எல்லைப் பகுதிகளில் நாள்தோறும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பார்த்தோம் என்றால் நீலகிரி மாவட்டத்தின் கேரள மாநிலத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட தாளூர் எல்லையில் நேற்று முன்தினம் இரவு கேரள மாநிலம் சார்பில் கேரள மாநிலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது, அதாவது வெல்கம் டு கேரளா என்ற புதிய பெயர் பலகையை கேரள மாநில அரசானது வைத்துள்ளது. இதனால் நீலகிரி எல்லையில் கேரள மாநில அரசு எப்படி இந்த அத்துமீறி இந்த கேரள மாநில அரசானது ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து குற்றச்சாட்டு வருகின்றனர். இதனால் தாளூர் எல்லை பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது இரண்டாவது நாளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. மேலும் இந்த பெயர் பலகை தொடர்பாக இரு மாநில வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதற்கான தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த இரு மாநில எல்லைப் பகுதிகளிலும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் இந்த பெயர் பலகை காரணமாக ஏற்படாமல் இருக்க கேரள மாநில போலீசாரும் தமிழகத்தைச் சேர்ந்த நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார்களும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் ஈடுபட்டு வருகிறது. இதனிடையே இரு மாநில காவல்துறையினரும் எல்லைப் பகுதிகளில் வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் அனைத்து கண்காணிப்பு பணிகளையும் தீவிரப்படுத்திக் கொண்டுதான் வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.